அறிவுச் சுரங்கம். அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையிலான கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி அறிவுச் சுரங்கம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் உங்கள் அபிமானத்திற்குரிய அறிவிப்பாளர் ARM ஜிப்ரி. சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் நேர்களே, திறமைகள் வெளித்தட, தீமைகள் வீழ்ந்திட, அறிவால் சிறந்திடும் படை வேண்டும். இன்றைய உலகம் இனிதாய் வளம் பெற, நாளைய உலகம் நலமாய் விளங்கிட நல்லறிவு கொண்ட சமுதாயம் வேண்டும். இன்றைய வித்துக்கள் நாளைய விருட்சங்கள். மாணவ செல்வங்களின் அறிவுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். அரை மணி நேரம் அழகூட்டி வர்த்தக சேவையில் வலம் வரும் மணி மகுடம். தெவிட்டா தேன் சுரங்கம், அறிவுச் சுரங்கம். கண்டி மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி ஒலிப்பதிவு மடவளை பஜார் மதீனா தேசிய பாடசாலையின் அஷ்ரப் ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார் மடவளை பஜார் மதீனா தேசிய பாடசாலையின் பிரதி அதிபர் ஜனாப் AR முஹாரிஸ் அவர்கள். பிரதம அதிதியாக வத்தேகம கல்வி வலய பன்விலை கோட்டக்கல்வி பணிப்பாளர் திருவாளர் S நீதிராஜா அவர்கள், கௌரவ அதிதியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவை கட்டுப்பாட்டாளரும் தென்றல் சேவையின் பொறுப்பாளருமான திருவாளர் ராஜபுத்திரன் யோகராஜன் ஆகியோர் மற்றும் சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் சமூக சேவையாளரும் தொழில் அதிபருமான அல்ஹாஜ் MSM ரிஸ்மி, கண்டி மற்றும் மடவளை பிரதேச ஊடகவியலாளர்கள். இவர்களோடு அனுசரணாளர்களான பிகாஸ் கண்டி கேம்பஸ் ஆய்வு உத்தியோகத்தர் MM மில்ஹார், சந்தைப்படுத்தல் உத்தியோகத்தர் F ஆதில் அகமட், AJ கன்சுமர் கம்பெனியின் மேல் அதிகாரி முகமது யூசுப் ஜுஹார், நடுவர்களாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்தி ஆசிரியர் திரு சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் இர்ஷாத் காதர், தயாரிப்பாளர் இஸ்மாயில் மில்லியாஸ், புள்ளிப்பதிவாளராக அறிவிப்பாளர் அகமடம் நசீர் ஆகியோர். போட்டியில் கலந்து கொள்வதற்காக மேடையின் வலதுபுறத்திலே நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணியினர், இவர்களோடு போட்டியிடுவதற்காக மேடையின் இடதுபுறத்திலே தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணியினர். இந்த போட்டியை முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி தலைவர் MZM சிராஸ். அன்பும் பண்பும் வாழ்வின் இரு கண்களாகும். இதுதான் உங்களுக்கான கேள்வி. நுரைச்சோலை மின்வலு நிலையம், நுரைச்சோலையில் இருக்கின்ற அனல் மின் நிலைய படத்தோடு பின்னணியிலே லட்சப்பான நீர்வீழ்ச்சியோடு செவ்வலகு வேலைக்கார குருவியும் நாகா காவல் கல்லும் அமைய பெற்றுள்ள நாணயத்தாள், இலங்கையினுடைய நாணயத்தாள், எத்தனை ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்? நுரைச்சோலை மின்வலு நிலையம், அதன் பின்னணியில் லட்சப்பான, செவ்வலகு வேலைக்கார குருவி, நாக தலைப்பாம்பு, காவல்கல். இந்த படங்கள் இலங்கையினுடைய எந்த நாணயத்தாள், எத்தனை ரூபாய் பெறுமதியான நாணயத்தாளில் காணப்படுகின்றன? 100 ரூபாய். 100 ரூபாய் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி. இதை அடுத்து தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி தலைவி ULF ரிப்னா. சந்தத்தை நம்பி கவிதை இருக்கலாம், தந்தத்தை நம்பி யானை இருக்கலாம், சொந்தத்தை நம்பி நீ இருக்காதே, பந்தத்தை நம்பி மதிப்பை இழக்காதே. நீங்கள் தெரிவித்திருக்கின்ற கேள்வி சற்று கணிதத்தோடு தொடர்பான வினாதான். 4 சென்டிமீட்டர் விளிம்பையுடைய ஒரு சதுரமுகி கட்டை, 4 சென்டிமீட்டர் விளிம்பையுடைய ஒரு சதுரமுகி கட்டை. இந்த சதுரமுகி கட்டையை சுற்றி வர வர்ணம் பூசி 1 சென்டிமீட்டர் விளிம்பையுடைய தாயக்கட்டைகளாக வெட்டினால் 2 பக்கங்களில் வர்ணம் பூசப்பட்ட தாயக்கட்டைகள் எத்தனை கிடைக்கும்? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 4 சென்டிமீட்டர் விளிம்பையுடைய ஒரு சதுரமுகி கட்டையை சுற்றி வர வர்ணம் பூசி, நிறம் பூசி 1 சென்டிமீட்டர் விளிம்பையுடைய சதுரமுகி தாயக்கட்டைகளாக வெட்டி எடுத்தால் அவற்றுள் 2 பக்கங்கள் நிறம் பூசப்பட்ட 1 சென்டிமீட்டர் தாயக்கட்டைகள் எத்தனை கிடைக்கும்? 32. 32 என்பது பிழை. அதை இணைச் சேர்ந்தவரே இன்னும் ஒருவர்.
நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். 28. இல்லை, நன்றாக பாருங்கள். 8 மூலையிலும் 3 பக்கங்கள் மைபூசப்பட்ட கட்டைகள் போனால், ஒவ்வொரு மூலைக்கு ஒவ்வொன்று போனால் ஒரு விளிம்பில் 2 கட்டைகள் மட்டும் மிஞ்சும். 2 பக்கம் மைபூசப்பட்டது. ஒரு விளிம்பில் 2 என்றால் சதுரமுகிக்கு 12 விளிம்புகள் உள்ளன. 12 தர 2 24 என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் எஃப் அப்துல்லா. அன்பு உன் நெஞ்சில் இருந்தால் அழகு உன் முகத்தில் தெரியும். உங்களுக்கும் அதிகமான முகங்களை காணக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி தொடர்பான கேள்விதான் வந்திருக்கிறது. இலகுவான வினா. வானொலியை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. வானொலி அலையை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி. தொலைக்காட்சியை கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயர் என்ன? அதை அணியச் சேர்ந்த விரேனும் ஒருவர். அலெக்சாண்டர் கிரஹம்பெல். அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தவர். இது தொலைக்காட்சி டிவியை கண்டுபிடித்தவர். எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஜான் லோக்கிபேயாட் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. அதே அணியைச் சேர்ந்த MIF ரிஹானா. நான் என்ற நிலை மாறி நாம் என்ற நிலையில் செயற்படுபவர்களுக்கு தோல்வியும் வெற்றிதான். இப்போது உங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். இலங்கையிலே மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுவதற்கு முன்பு இலங்கை இந்திய சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. JR ஜெயவர்தன் அவர்களுக்கும் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டது. இந்த இலங்கை இந்திய சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு எது? 1945. 1945 என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். 1987 ஆண்டு. 1987 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. இனி நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி நடத்த போட்டியாளர் MM இஃபான் மிராஜ். குடிதளி இக்கோல் ஓச்சும் மாநில மன்னர் அடிதளி நிற்கும் உலகு. தேசிய கொடியோடு தொடர்பான வினாதான். இலகுவாக இருக்கும். இலங்கையின் தேசிய கொடியில் இருக்கின்ற சின்னம், அதை நாங்கள் சிங்க கொடி என்று அழைக்கின்றோம். வாளேந்திய சிங்கம் என்று அழைக்கின்றோம். ஆனால் ஒரு நாட்டினுடைய தேசிய கொடியில் R என்ற ஆங்கில எழுத்து போடப்பட்டிருக்கிறது. R என்ற ஆங்கில எழுத்து பொறிக்கப்பட்டுள்ள தேசிய கொடி எந்த நாட்டுக்குரியது? சவுத் ரஷ்யா. இல்லை, ரஷ்யா என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர் வந்து விடை கூறலாம். அயர்லாந்து. அயர்லாந்து என்பதும் பிழை. எதிரணியான அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். ருவாண்டா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம் MMF நுஸ்லா. முதலில் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பற்றி படியுங்கள். மீதியாய் இருக்கும் அத்தனை விடயங்களும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு கிடைத்திருப்பது தேசிய பறவை தொடர்பானது. இலங்கையின் தேசிய பறவை காட்டுக்கோழி. இலங்கையின் தேசிய மிருகம் மர அணில். இந்தியாவின் தேசிய பறவை மயில். அமெரிக்காவின் தேசிய பறவை எது? அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். கழுகு. மனிதனுக்கு படிப்பினையாக 7 விதமான விடயங்களை கற்பிக்கின்ற கூரிய பார்வை, எந்த நேரமும் அவதானத்தோடு இருத்தல், மாற்றத்தை விரும்புதல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை மனிதனுக்கு முன்னுதாரணமாக காட்டும் கழுகு. கழுகு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணியைச் சேர்ந்த MUA ரினாஸ். பயிற்சி இல்லாத முயற்சி, முயற்சி இல்லாத பயிற்சி என்றும் வெற்றியை தராது. உங்களுக்கான வினா விளையாட்டோடு தொடர்பான வினா வந்திருக்கிறது. வாருங்கள். இலங்கையின் தேசிய விளையாட்டு வாலிபால். இந்த வாலிபால் விளையாட்டை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவரின் பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர் வந்து விடை கூறலாம். வில்லியம் ஜி மோகன். வில்லியம் ஜி மோகன் என்பது சரியான விடை. வில்லியம் ஜி மோர்கன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி. இனி அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணியைச் சேர்ந்த MJF அஸ்மியா.
உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. விஞ்ஞானத்தோடு தொடர்பான ஒரு வினா கிடைத்திருக்கிறது. மின் நிலை மாற்றி டிரான்ஸ்போமர், அது மட்டுமல்ல ஆடலோட்ட மின், இவற்றை கண்டுபிடித்ததன் மூலமாக மின்னியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் இந்த விஞ்ஞானி. அவருடைய பெயர் என்ன? ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்கல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணியைச் சேர்ந்த இறுதிப் போட்டியாளர் எஸ் முனாஸ்தீன். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பாரதிதாசன். அறுகோண வடிவான, அறுகோண வடிவென்பது சம பக்கத்தை கொண்ட அறுகோண வடிவான காணித்துண்டை சுற்றி சம இடைவெளிகளில் தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்தில் நின்று பார்த்தால் 10 தூண்கள் தெரியும். அப்படியாக இருந்தால் அந்த ஒழுங்கான அறுகோண வடிவத்தை சுற்றி நடப்பட்டுள்ள மொத்த தூண்கள் எத்தனை? 60. 60 என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்த வேறேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். 50. 50 என்பதும் பிழை. தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். 54. ஒழுங்கான அறுகோண வடிவென்றால் ஒரு பக்கத்துக்கு 10 தெரிந்தால் ஒவ்வொரு மூலையிலும் வருவது 2 பக்கத்திலும் தெரியும். ஆகவே மூலைகளை கழிக்க வேண்டும். 6 தர 10 60, 6 மூலையை கழித்தால் 54 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் இன்றைய முதலாம் சுற்று இறுதிப் போட்டியாளரும் தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணியின் இறுதிப் போட்டியாளருமான MUF ஜஹ்ரா. முடிந்துவிட்டது என்பதற்காக வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி இட்டு விடாதீர்கள். அந்த சின்ன முற்றுப்புள்ளியில் இருந்துதான் அழகான கோலம் ஆரம்பிக்கின்றன. வாருங்கள், உங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். விளையாட்டோடு தொடர்பான வினா. 2014ஆம் ஆண்டிலே 13வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டி எந்த நாட்டில் அல்லது எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது? 2014ஆம் ஆண்டில் 13வது சாஃப் விளையாட்டுப் போட்டி அல்லது தெற்காசிய விளையாட்டுப் போட்டி எந்த நாட்டில் அல்லது எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது? பிரேசில். சாத் நாடுகளிலே தான் போட்டி நடைபெறும். இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். தென்கொரியாவின் இன்ச்சியான் நகரில். இல்லை, இது தெற்காசிய விளையாட்டு விழா. நீங்கள் சொல்வதெல்லாம் வேறு வேறு விளையாட்டுகள். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இலங்கையில். இல்லை, நேபாளத்தின் காட்மண்டு என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து மேடையில் வந்து சரியான விடை சொன்னால் அனுச நாடுகள் வழங்கும் பரிசு உங்களுக்கு தரப்பட இருக்கிறது. கேள்வி இதுதான். மிக அண்மையில் தனது 91வது வயதில் காலமான தென்னிந்திய திரைப்பட பாடகர் TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய கடைசி பாடல் எது என்பதே கேள்வி. பார்வையாளரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை கூறுவதற்கு ஒரு பாடசாலை மாணவர் எங்கே உங்களை அறிமுகம் செய்து விடையை சொல்லுங்கள். நான் H. யூசுப் அஹமத், கல்ஹின அல்மனா தேசிய பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி கற்கிறேன். கேள்விக்கான விடை செம்மொழியான தமிழ் மொழி. செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடல் இறுதியாக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல். எங்கே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவருக்கான பரிசினை, அனுச நாடுகள் வழங்கும் பரிசினை மேடையில் வழங்கி கௌரவிப்பதற்காக பிரபல ஊடகவியலாளர், நாடறிந்த எழுத்தாளர் ஸ்டார் ராசிக் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஸ்டார் ராசிக் அவர்கள். இதோ பார்வையாளர்களை, போட்டியாளர்களை, வானொலி நேயர்களை முதலாம் சுற்று முடிவை அறிய தருகின்றோம். முதலாம் சுற்றிலே நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவரோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இரண்டாம் சுற்று முதலாம் போட்டியாளரை அழைக்கின்றோம். தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி தலைவி ULF ரிஃப்னா. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் யாப்பில் ஒம்பியூஸ்மன் என்ற பதவி ஸ்தாபிக்கப்பட்டது? 1978ஆம் ஆண்டு. 1978ஆம் ஆண்டின் அரசியல் யாப்பு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. இனி நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி தலைவர் அழைக்கின்ற MZM சிராஸ். வாருங்கள். வேற்றுமைகளை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வேற்றுமை, தமிழிலே வேற்றுமை. உதாரணத்துக்கு ஒரு வேற்றுமை இருக்கிறது. அந்த வேற்றுமை உருவை சேர்த்தால் செய்யப்பட பொருள் வெளிவரும். கேள்வி என்னவென்றால், அந்த வேற்றுமைகளுள் விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எத்தனையாம் வேற்றுமை? 7ஆம் வேற்றுமை. இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். 8ஆம் வேற்றுமை.
ஆம், ஐயால் ஓடு ஓடு என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஐ கந்தன் மரத்தை வெட்டினான். மரத்தை என்பது சேப்படு பொருளை உணர்த்துவது இரண்டாம் வேற்றுமை. விழி வேற்றுமை என்பது எட்டாம் வேற்றுமை என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி. இனி அடுத்து தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். MIF ரிஹானா. உங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். இலங்கையின் தலைநகர் கொழும்பு, வர்த்தக தலைநகர், நிர்வாக தலைநகராக தற்போது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அமைந்து கொண்டு வருகிறது. இந்தியாவின் தலைநகர் நியூ டெல்லி. கேள்வி என்னவென்றால், நியூசிலாந்து நாட்டின் தலைநகர் இது. நியூசிலாந்து நாட்டின் தலைநகர் நியூசிலாந்து என்பது பிழை. நியூசிலாந்து நாட்டின் தலைநகர் என்பது கேள்வி. அதை அடைய சென்றவர் என்னும் ஒருவர் வந்து விடை கூறுங்கள். வெலிங்டன். வெலிங்டன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. இனி அடுத்த போட்டியாளர் நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணியைச் சேர்ந்த எஃப் அப்துல்லா. உங்களுக்கான கேள்வி இதுதான். இங்கிலாந்தின் தலைநகர் லண்டன். ஹாங்காங்கின் தலைநகரம் எது? பேங்காக் என்பது பிழை. அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணிக்கு சந்தர்ப்பம். ஹாங்காங் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் அதை அணியைச் சேர்ந்த MMF நுஸ்லா. பலஸ்தீனத்தின் தற்போதைய தலைவரின் பெயர் என்ன? பலஸ்தீன நாட்டின் அதிபர். அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். மஹ்மூத் அப்பாஸ். மஹ்மூத் அப்பாஸ் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. இனி நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் MM இயான் மிராஜ். உங்களுக்கான கேள்வி இதுதான். சிலோன் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்ட பெயர் ஸ்ரீலங்கா என்று மாற்றம் பெற்றது இலங்கையினுடைய நாமம். எத்தனையாம் ஆண்டில் இந்த பெயர் மாற்றம் இடம்பெற்றது? 1972. 1972 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி. இனி தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். MJF அஸ்மியா. தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை? 18. அவை மெய் எழுத்துக்கள். அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். 30. உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். 12 சக 18 30 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிற தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. இனி நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணியின் அடுத்த போட்டியாளர் MUA ரினாஸ். உங்களுக்கான கேள்வி இதுதான். 1815 கண்டியை ஆங்கிலேயர் கைப்பற்றி கண்டி உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட காலத்தில் பிரித்தானிய ஆளுநராக இலங்கையில் பதவி வகித்தவரின் பெயர் என்ன? 1815 கண்டி ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்ட சமயம் ஆளுநராக இருந்தவரின் பெயர்? ராபர்ட் பிரவுன்ரிக். ராபர்ட் பிரவுன்ரிக் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணியைச் சேர்ந்த அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். இறுதிப் போட்டியாளர் MUF ஜஹரா. உங்களுக்கான கேள்வி. இலங்கையின் முதலாவது பிரித்தானிய ஆளுநர் 1798 தொடக்கம் 1805 வரை பதவி வகித்தார். இலங்கையின் முதலாவது பிரித்தானிய ஆளுநர், அவருடைய பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். ஃப்ரெட்ரிக் நோத் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தெஹியங்க அல் அஸ்ஹர் மத்திய கல்லூரி அணி. இது இன்றைய போட்டியின் இறுதிப் போட்டியாளர் சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி இறுதிப் போட்டியாளர் எஸ்மு நாஸ்டீன். உங்களுக்கான கேள்விதான். பாகிஸ்தானின் தற்போதைய பிரதம மந்திரி நவாஸ் ஷெரீப் அவர்கள் வெற்றி பெற்று புதிய பிரதமராக ஆகியிருக்கிறார். கேள்வி என்னவென்றால், நவாஸ் ஷெரீப் அவருடைய கட்சியின் பெயர் என்ன? அதை அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர். முஸ்லிம் லீக். பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி.
தமது அணிக்காக அதிகூடிய புள்ளிகள் என்ற ரீதியில் 25 புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதாவது தனது அணிக்காக 45 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கும் போட்டியாளர் தெஹியங்கல் அஸ்கர் மத்திய கல்லூரி அணி தலைவி ULF ரிப்னா. எங்கே அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்கான ஊக்குவிப்பு பரிசும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த பாடசாலைக்கான சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொதிகளையும் வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வத்தேகம கல்வி வலய பண்பில கோட்ட கல்வி பணிப்பாளர் திருவாளர் S. நீதிராஜா அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, 2 சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய போட்டியின் முடிவை அறிய தருகின்றோம். இன்றைய போட்டியில் கலந்து கொண்ட நாவலப்பிட்டி சென்ட் மேரிஸ் கல்லூரி அணி 45 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவர்களோடு போட்டியிட்ட தெஹியங்க அல் அஸ்கர் மத்திய கல்லூரி அணி 70 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 25 மேலதிக புள்ளிகளால் தெஹியங்க அல் அஸ்கர் மத்திய கல்லூரி அணி வெற்றி ஈட்டிக் கொண்டது. விளை நிலத்தில் அமுதுண்ட வெண்புறா கூட்டம் விடைபெறும் நேரம். கைகோர்த்து தோள்களுக்கு துணை சேர்த்த மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்து மலர்கள் சூடி விடைபெறுகின்றோம். வாழ்த்துக்கள் நேயர்களே. நேயர்கள் இதுவரை பிகாஸ் கேம்பஸ், AJ கன்சியூமர் கம்பெனி ஆகிய நிறுவனங்களின் அனுசரணையில் அறிவுச் சுரங்கம் பொது அறிவு போட்டி நிகழ்ச்சியை கேட்டீர்கள். நடத்தியவர் ARM ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M. இல்யாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு இர்ஷாத் A. காதர்.